வெல்கம் பேக் டு அனலி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 to 4 minutes or 5 minutes தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு வந்து வேலைக்கு போகிறவங்க இல்லை பேச்சுலர்ஸ் இவங்களாம் ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இது வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தேவையில்லை. அது இல்லாமல் இந்த டிஷ்ஷு செய்யலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பே லீவ்ஸ், பிரிஞ்சில், பட்டை, கடல் பாசி, ஏலக்காய், 3 கிராம்பு, பச்சை மிளகா 5 வந்து நீட்டாக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் தேங்காய் பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்காய் பால் 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை போட்டுடலாம். இப்போ இதில் நான் வந்து இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நம்ம பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக இருந்துக்கோங்க, வெடிக்கும். இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட வாசனை செம்மையாக இருக்குது. வதக்கிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் அரிசி போட்டுட்டு வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 minutes வதக்குனா போதும், வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தேங்காய் பால் 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டேஸ்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோகோனட் புலாவ் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா யுவர் விஷஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோகோனட் புலாவ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப்பில் அனலி லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுட இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.